அக்ஷயம் என்றால் வளருதல் என்று பொருள். வெள்ளி வாங்கணும், வாங்க முடியாதவங்க அடுத்த மளிகை பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல. யாரெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல அன்னதானம் செய்கிறார்களோ அக்ஷய திருதியில தங்கம் வாங்கிட்டா வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. எந்த வீட்டுல சண்டை அதிகமாக இருக்கிறதோ, துக்க நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறதோ, எவ்வளோ பிதுர் சாபம் இருந்தாலும் இந்த அக்ஷய திருதியை அன்று பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மாதம் வரக்கூடிய அக்ஷய திருதியை, பொதுவாக அக்ஷயம் என்றாலே வளருதல் என்று பொருள். இந்த மாதத்திலிருந்து நம் வாழ்க்கையில வளருவதற்கு, மென்மேலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு சில அரிய எளிமையான வழிகளை இந்த அக்ஷய திருதியில நாம் பின்பற்ற வேண்டிய எளிமையான முறைகளை பத்தி நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, வர இருக்கிற இந்த சித்திரை மாதம் அக்ஷய திருதியானது முதல் கன்ஃபியூஷன், குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த 19, 20 2 நாட்கள் கேலண்டர்ல காட்டப்படுது. முதல்ல என்னைக்கு வருது, அன்னைக்கு நம்ம சிறப்பாக அந்த நாளை எப்படி கொண்டாடுறோம்? சித்திரை மாதம் அமாவாசை திதிக்கு பின் வரக்கூடிய திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நேரத்தை தான் நாம அக்ஷய திருதியை என்று சொல்கிறோம். பொதுவா ரோஹிணி நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ராகு பகவான் என்ன அடைகிறார்னா உச்சம் அடைகிறார். இதை சந்திரன் ராகு சேர்க்கை என்று நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகிறோம். இந்த உச்ச சந்திரனும் உச்ச ராகுவும் எங்க காலபுருஷ அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னா ரிஷப ராசியினுடைய அமைப்புல என்ன பண்றதுன்னா இந்த கிரக நிலைகள் இருக்கிறது. இப்போ இந்த சித்திரை மாதத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றும் சந்திர பகவான் உச்சம் அடைந்தும் அருகருகே இரு ராசிகள்ல இருக்கிறத தான் நாம அக்ஷய திருதியை என்று சொல்கிறோம். இந்த பரிபூரணமான நாள் சூரியனுக்கும் மிகப்பெரிய மகத்துவம், சந்திரனுக்கும் மிகப்பெரிய மகத்துவம். இந்த அக்ஷய திருதியை நாள் முதல்ல அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பொதுவா இப்ப என்ன சொல்லியிருக்கேன், திருதியையும் ரோஹிணியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதியைன்னு சொல்லியிருக்கேன். அதன்படி பார்க்கின்ற பொழுது 20/4/2026 திங்கள் கிழமை காலை 8 மணி முதல் 9:30 வரையிலும் இந்த 1.5 மணி நேரத்தை நாம அக்ஷய திருதியை வழிபாடு நேரமாக எடுத்துக்கலாம். இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா திங்கள் கிழமையோடு தொடர்பாகி வருவதனால் தாய் தந்தையருக்கு, அப்ப சூரியன்னா நம்ம வாழ்க்கையில யாரு? அப்பா, முன்னோர்கள். சந்திரன்னா யாரு? அம்மா. அப்ப அக்ஷய திருதியை அப்படின்றது முதல் விஷயம். தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய வேண்டியது முதல் விஷயம். எவ்வளோ பிதுர் சாபம் இருந்தாலும் இந்த அக்ஷய திருதியை அன்று தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்து அவர்கள் கையால் பரிசுகளை பெற்றால் நிச்சயமாக நம் வாழ்வு நலமடையும். உடனே பரிசு பெற்றால் தான் நமக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இல்லாம ஆத்மார்த்தமாக தாய் தந்தையருடைய திருவடியை யார் ஒருவர் வணங்குகிறாரோ இன்றைய நாளில் வணங்குபவருக்கு சகல பாப விமோக்ஷனம். நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அப்பா அம்மா இல்லாம போயிட்டு தனியா திருமணத்தை பண்ணியிருப்பாங்க. இவர்கள் எல்லோருமே மன்னிப்பு கோரக்கூடிய நாளாக இந்த நாளை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கொள்ளலாம். தந்தை இல்ல, தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா தாய்க்கு மட்டும் தாராளமா என்ன பண்ணலாம்னா பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்ஷயம் என்றால் வளருதல் என்று பொருள். இன்னும் ஒண்ணு, சந்திரன் ராகு அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு. ரிஷப ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அக்ஷய திருதியை நாள் அன்று ஒரு சம்பவம் நம்மளுடைய இந்து தர்மத்துல நடந்ததாக இதிகாச புராணங்கள் சொல்லுகிறது. பாஞ்சாலி சூரிய பகவானை நோக்கி என்றைக்கும் பூஜை செய்வது வழக்கம். இப்போ இந்த சித்திரை மாதத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். உச்சம் அப்படின்னா அது பூமியை நெருங்கி கிரகம் இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. அதனாலதான் சித்திரை மாதத்துல நிறைய வெப்பம் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. எப்பொழுதும் போல பாஞ்சாலி சூரிய பகவானை நோக்கி வரம் இருக்கும் பொழுது எல்லா பஞ்ச பாண்டவர்களுமே பசியால் வாடுகின்ற பொழுது சூரிய பகவானிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெறுகிறார். அந்த அக்ஷய பாத்திரம் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறது. அதுல முதன்மையாக அவ விரும்பியது எது அப்படின்னா உணவுக்காக தான் கேட்டாங்க. அப்போ இதுல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை
விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அக்ஷய திருதியை ரோஹிணி நட்சத்திரத்துல வருது இல்லையா? ரோஹிணி நட்சத்திரம் எங்க இருக்குன்னா நம்ம வாய்ப்பகுதியில தான் இருக்கு. உதடு ராகுவை குறிக்கும், உமிழ்நீர் வந்து சந்திரனை குறிக்கும். அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்னதானம் செய்தால் சகல பாபத்திலும் விடுதலை. அதற்கு அடுத்தபடியா இந்த 8லிருந்து 9:30 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு விருந்தினர்களை வரவழைத்து இருக்கக்கூடிய அறுசுவை உணவுகளை இலை போட்டு நம்ம வந்து உங்களுக்கு விருந்து படைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். அதுல குறிப்பா அந்த விருந்துல வந்து தேங்காய் பால், பஞ்சாமிர்தம், அதிரசம், இடியாப்பம் இருக்க வேண்டியது அவசியமானது. மற்றபடி அவங்க ஃபுல் மீல்ஸ் கொடுக்கறதுன்றது அது அவங்களுடைய விருப்பம். இந்த பொருள் எல்லாம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு முழுமையான விருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் பொழுது கட்டாயமா இந்த அக்ஷய திருதியினுடைய பரிபூரணமான அனுகிரகம் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு கிடைக்கும். பெற்றவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், வாங்க முடியாதவங்க அடுத்த மளிகை பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம பதிவுகளை பார்க்க முடியுது. இதற்கு ஒரு விளக்கம். இப்ப பாஞ்சாலிக்கு எப்படி அக்ஷய பாத்திரம் கிடைத்ததோ அதே போல இந்த அக்ஷய திருதியை அன்று இன்னொரு வரலாறு நடந்திருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது ஆதிசங்கர ஐயா அவர்களுடைய நாவினால் வந்து பாடிய ஒரு நாள். இந்த இடத்துல கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஏன் வந்து சுவாமி பாடினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏழை பெண்மணி விரதம் இருந்து ஒரு அழுகிய நெல்லிக்கனி தான் இருக்கிறது என்று தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் அந்த உணவை கொடுக்கக்கூடிய தர்ம நிலை இருப்பதை கண்ட ஆதிசங்கரர் அம்பிகையை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி என்ன பண்றாருன்னா தங்க நெல்லிக்கனி மலைகள் என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்பட்டது. இதுல இருக்கிற சூக்ஷமம் என்னன்னா, அன்னதானம் பண்ணீங்கன்னா தங்கம் கிடைக்கும், அவ்வளவுதான் விஷயம். யாரெல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அன்று தங்கம் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். அந்த தங்கம் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான தங்கம் என்று அர்த்தம். நிறைய பேர் என்னன்னா கரெக்டா ஒரு நல்ல நேரம் பார்த்து அக்ஷய திருதியில தங்கம் வாங்கிட்டா வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. அன்னதானத்தை பண்ணிட்டு அதற்கு பிறகு நிறைவா நம்மால் முடிந்த ஒரு சிறு வெள்ளியவோ ஒரு தங்கத்தையோ நம்ம வீட்டுல வாங்கி வைக்கும் பொழுது அது அதிர்ஷ்டமான ஆசீர்வாதம் செய்யப்பட்ட தங்கம். ஏன்னா பல பேருடைய வயிறை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நல்ல உணவுகளால நிரப்பி இருக்கிறோம். ஆகையினால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது பாசிட்டிவான ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதனாலதான் தங்கம்ன்ற ஒரு விஷயம் வந்ததே தவிர அன்னதானம் கொடுத்தால் தங்கம் கிடைக்கும் அந்த வருடம் முழுவதும். இப்போ உறவுகள் இருக்கிறவங்கள நம்ம அழைச்சு கொடுத்துடலாம். நிறைய பேர் இல்ல எங்களுக்கு உறவுகள் இல்ல அந்த மாதிரி யாரும் வந்து எங்களுக்கு அன்னதானம் கொடுக்க இல்லைங்கிறவங்க என்ன பண்ணலாம்? சாப்பாடு அதுல சுவையான சாப்பாடு அப்படின்றத ஏங்குறவங்க எத்தனையோ நபர்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவையான உணவு கொடுப்பது என்றைக்குமே ஒரு தர்மமும் தானமும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அதுல முழுமையான பலன். அவர்களுக்கு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு 3 பேரை கூடவா நம்ம வந்து மனிதர்களாக வைத்திருக்க மாட்டோம். அவர்களை அழைத்து வீட்டில் இலைப்போடு பரிமாறினா இன்னும் சிறப்பு. மற்றவர்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 3 நபராவது இலை போட்டு பரிமாறக்கூடிய நிகழ்வு இருக்கிற பட்சத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் வசியமாகும். எந்த வீட்டில் சண்டை அதிகமாக இருக்கிறதோ துக்க நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதோ இலை போட்டு சாம்பார் போட்டு சாப்பாடை போட்டு ஃபுல்லா ஸ்வீட் வச்சு பரிமாறிட்டா அந்த வீட்டில் எந்த நெகட்டிவான வைபுமே என்ன பண்ணாதுன்னா இருக்காது. இதை ரோஹிணி நட்சத்திரத்துல ஃபாலோ பண்ணாலே அட்டகாசமான பலன்கள் ஏற்படுமா. இப்ப நீங்க தங்கம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னா 8 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ள தாராளமா நீங்க தங்கம் வெள்ளி அது வாங்க முடியாதவங்க மஞ்சள் குங்குமம் உப்பு வெற்றிலை பாக்கு வாங்கி கொள்ளலாம். அன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணுமா, லக்ஷ்மிக்கு பூஜைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, 108 ஏலக்காய்களை மாலைகளாக மஞ்சள் நூல்ல கோர்த்து அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்தால் அதற்கு மாலையாக அணிவிச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டு பால் பாயசம் நைவேத்தியம் செய்தால் போதுமானது. வேற எந்த விதமான பெரிய பூஜைகளும் அன்று தேவையில்லை. முக்கியத்துவம் அத்தனையும் உணவில் இருந்தால் சிறப்பான ஒரு நிலையை நம்மால் பெற முடியுமா? நிச்சயமாக குருஜி. ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதவங்களுக்கு செய்யும் பொழுதுதான் நிறைய பலன்கள் வரும். இதை தாண்டி ஏலக்காய் மாலையில லக்ஷ்மி பூஜை செய்யறதும் முடிந்தவர்கள் தங்கம் இல்லாட்டி உப்பு வாங்கி வைத்தாலே நிறைவாக இருக்கும்னு அருமையான ஒரு பதிவா கொடுத்திருக்கோம். எல்லோருக்குமே இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. நல்லதுமா. அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகா.